தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. நாடகம் பார்க்கறதுக்கு சார் வந்திருந்தார், நாகேஷ் சார். நாங்கள் போனோடனே அப்படி நின்றுட்டு நான் கையை கட்டிட்டு இப்படி நின்றுருந்தேன். உட்காரு அப்படின்னாரு. இல்லை சார் கிட்ட சார், டேய் உட்கார்றா முதல்ல அப்படின்னாரு. அப்புறம் நான் உட்கார்ந்தேன். சார், நாகேஷ் ஒன்றும் பெரிய நடிகன் கிடையாது. உன் மனசில் நாகேஷ் பெரிய நடிகனாக இருந்தால் உன் நடிப்பை பாராட்டுறதுக்கு நான் வந்திருக்கேன்ல. அப்போ என்னை விட நீ தானே பெரிய நடிகன். உன்னை பாராட்ட நான் வந்திருக்கேன்ல. அப்போ நான் உன்னை கூப்பிட்டேன்னா நீ நேராக வந்து சேர் போட்டா சொல்கிறேன், நாகேஷே எதுக்குடா கூப்பிட்டேன் அப்படின்னு உட்காரு. தெலுங்கு தமிழுக்கு வந்து லிப்பு அவ்வளோ அழகாக சிங் பண்ணுவார் நாகேஷ் சார். அவர் பக்கத்தில் இருந்து இந்த பதச்சத்தில் நான் என்ன பண்ணேன், சார் 4 லிப்பு சார், 4 லிப்பு சார், 4 லிப்பு சார்னு சொல்லிகிட்டே இருந்தேன். வந்தவொடனே இவன் என்னையா அவன், நான் நல்லா பேசுகிறேன்னா லிப்பு சிங் பண்ணுறேன்னு சொல்லணும். இங்கே வந்து என் பக்கத்தில் வந்து 4 லிப்பு சார், 4 லிப்பு சார்னா என் பொண்டாட்டியே விரும்பாத லிப்பை இவன் விரும்புகிறான் அப்படின்னாரு. காலையில் எழுந்துச்சு கூடி எங்கள் அம்மா கேட்டாங்க எங்கடா போகிறேன்ட்டு. இல்லை எம்ஜிஆரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நேராக கிளம்பி போகிறேன். ராமபுரத்தோடு போனால் அங்கே நிறைய ஆட்கள் நிற்கிறாங்க. சிஎம் இல்லைங்களா அப்போ அவர், தலைவர்கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தடதடன்னு சத்தம் கட்டுது. இந்த ஜம்பிங் ஜாக் மாதிரி அப்படி வந்து நின்று சாப்பிடலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார். என்ன சொன்னார்னு எனக்கு பார்க்குறதுக்குள்ளே பட்டுக்குன்னு போயிட்டார் உள்ள. செம்ம ஸ்பீடு. ஜானகி அம்மா பரிமாற தலைவரோட உட்காந்து நாங்கள் 5 பசங்களும் டிஃபன் சாப்பிட்றோம். காலையில் அவர் சாப்பிட்லாம் அப்படின்னு அவர் சொன்னது வந்து சாப்பிட்லாம் வா அப்படின்னு கூப்பிட்ருக்காரு. புரியல, எனக்கு புரியல. நான் நீல என்ன சாப்பிட்டு போய்ட்டு என்ன சொன்னார், ஏய் சாப்பிட கூப்பிடாது படா. வந்த உடனே என்னுடைய ஷோல்டரில் அப்படி தட்டி அதான் பண்ண அப்படின்ட்டு போயிட்டார். ஏன் அங்கே என்ன சொன்னேன் இங்கே என்ன சொன்னேன், மறுபடியும் போயிட்டு என்ன சொன்னேன், உன்னை தான்டா செலக்ட் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணு அப்படின்ட்டு போகிறாரு. எனக்கு அப்படியே சுற்றுது. ஆடிஷன் எதுவும் நடக்கல. அவர் டிஃபன் சாப்பிடும்போதே 5 பேரையும் அப்படியே பார்த்தாரு, என்ன செலக்ட் பண்ணிட்டு போயிட்டார், அவ்வளோதான். இது இங்கே தொட்டுட்டார் இல்லைங்களா. இதை வந்து யாரையும் நான் தொட விடலை. இப்போது புஷ்பா படத்தில் இந்த அல்லு அர்ஜுன் இப்படி வருவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிட்டேன் நான். யார்கிட்ட தொடாது இந்த பக்கவா, ஏன் இது தலைவர் தொட்ட இடம் அப்படி இப்படியே இருந்தேன் நான். கடைசியில் 1 வாரம் ஆச்சுமா, எங்கள் அம்மா இவ்வளோ பெரிய வெறுவு கட்டை எடுத்து அடித்து தான் அந்த சட்டையை கட்டெல்லாம் கழட்டினாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நாடகத்தில் ஆரம்பிச்சிங்கன்னு நீங்கள் நடுவில் மென்ஷன் பண்ணீங்க. ஸ்கூல் விட்டு வந்த உடனே நம்ம நாடகத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு இது, அது எப்படி அந்த காலத்தில் தெரியுமா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? நீங்கள் ஸ்கூல் இப்போ தான் முடிச்சிருக்கீங்க, என்ன ஐடியா இருந்துச்சு அப்போது? இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாதும்மா. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, என்கிட்ட இப்படி நடிக்கிற ஒரு திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சதே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க தான். இப்போது நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பார்த்திபன் நான்லாம் படிச்சுட்டு இருந்த காலத்தில் கிராஃப்ட் பீரியடுன்னு ஒன்று வரும். அதாவது போர்டில் படம் வரைகிறது வாத்தியார் வந்து வரைஞ்சி கொடுப்பாரு. அது ஒரு 45 நிமிஷம் போகும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா என்னை கூப்பிட்டு நான் நல்ல கதை சொல்லுவேன். என்கிட்ட அது ஒரு பழக்கம் இருந்தது. நான் போய் ஏதாவது சினிமா பார்த்தேன்னு வச்சுங்களேன், அந்த சினிமா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் என்ன நடந்தது. இப்போ டி ராஜேந்தர் சார் ஷூட் பண்ணும்போது மியூசிக் பண்ணுறாரு தெரியுமா, அதே மாதிரி நான் கதை சொல்லுவேன். அவன் குதிரையில் வந்தான் டக்கு 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 வந்தான் அப்படின்லாம் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து சொல்லும்போது வாத்தியாரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கிராஃப்ட் பீரியட் வரும்போது இதெல்லாம் இங்கேயே போய் வரைஞ்சிக்கிட்டு ராஜேந்திரனை கூப்பிட்டு ஏதாவது படம் பார்த்துருந்தானா கதையை சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஆரம்பிச்சது. அப்போ இல்லை சொன்னே, இவ்வளோ நல்லா நடிக்கிறேடா, நீங்கள் நடிக்கிறதுக்கு போகலாமேடா அப்படின்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து தூண்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் நாடக கம்பெனியில் சான்ஸ் கேட்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் போய் தேடினேன். அப்போ வந்து நம்ம இவர் பேர்னா வலம்புரி நாகராஜன்னு ஒரு நடிகர் இருந்தார். அவங்களுடைய சகலை சிஎம்பி ரமணன் பேர். அவர் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட பிரின்சிபல். அவங்க ஒரு ட்ரூப் நடத்திட்டு இருந்தாங்க, கோல்டன் தியேட்டர்ஸ்ன்ட்டு. ஆமாம், அவங்ககிட்ட சான்ஸ் கேட்க போகலான்னு போனேன். ஏன்னா அங்கேருந்து வந்தவங்க தான் ஜெய் கணேஷ், பிரேமானந்த், இவங்க எல்லாருமே. சரி அங்கே போனவுடனே எல்லாம் பாருங்கள், ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறியப்பா, பாரு அப்படின்னாங்க. அப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் யூஏஏ ட்ரூப் தான் எனக்கு முதல்ல நான் வந்து ஸ்டேஜ் அசிஸ்டண்ட்டாக போனேன். ஒரு சீன் அடுத்த சீன் மாறும்போது டேபிள் கொண்டு போய் போடுறது, டீ காப்பி கொண்டு போய் வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தேன். அது ஒய்ஜி மகேந்திராவோட அப்பா ஒய்ஜி பார்சாதி அவருடைய ஐயாவுடைய ட்ரூப்பு. அதில் தான் எல்லாம் விசு, மௌலி, லியோ பிரபு, பெரிய பெரிய ஜாம்பவன்கள்லாம் அந்த ட்ரூப்பில் இப்போ நடிச்சிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மா, சோ சாரு எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே நான் ஸ்டேஜ் அசிஸ்டண்ட்டு. போய் காப்பி வாங்கிடுவேன், போய் வாங்கிட்டு கொடுப்பேன், டீ வாங்கிடுவேன், வாங்கிட்டு கொடுப்பேன். இந்த மாதிரி ஒரு செட் ப்ராப்பர்ட்டியெல்லாம் எடுத்து வைக்கிறது. ரெண்டாவது அவங்கெல்லாம் கிரிக்கெட் ஆடுவாங்க. அவங்க ஒய்ஜி மகேந்திராவோட தாத்தா வீட்டில்
இந்த கிரிக்கெட் ஆடும்போது மௌலி சார் விசு சார்லாம் வந்து ஆடும்போது பந்து அடித்தாங்கன்னா நான் ஓடி போய் பந்தெல்லாம் பொறிக்கிட்டு வந்து கொடுக்கணும். இதுதான் வேலையாக இருந்தது. அப்படியே ஒவ்வொருத்தரும் உட்காந்து எப்படி நடிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே பார்த்து 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 எல்லாரும் ட்ரூப்பை விட்டு ஒவ்வொருத்தராக வெளியில் போனாங்க. விசு சார் போயிட்டார், மௌலி சார் போயிட்டார், லியோ பிரபு வெளில வந்துட்டார், ஜோ சார் அவர் வந்து தனியாக ட்ரூப் ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா வந்து ஸ்டேஜ் நடிக்கிறதை நிறுத்திட்டாங்க, ஜெயலலிதா அம்மா. ஸோ இதெல்லாம் போனபோது நான் லியோ பிரபு சார் ட்ரூப்பில் போய் சேர்ந்தேன். அதில் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு நான் தான் உட்காந்து பாடம் எழுதுவேன். அதாவது ஒரு ஸ்கிரிப்டை அவர் ரெடி பண்ணிட்டாருன்னா ஹீரோயின் பாடம் பிரித்து கொடு, ஹீரோ பாடம் பிரித்து கொடு, வில்லனுக்கு பிரித்து கொடு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு 40 பக்கம் நோட்டு 80 பக்கம் நோட்டு வாங்கி ஒவ்வொருத்தர் கேரக்டர் பேர் எழுதி எல்லாத்தையும் பண்ணுவேன். இப்படி பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் ஆனதுனால எனக்கு ஒரு ஸ்கிரிப்டும் ஃபுல்லாக மனப்பாடம். எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் பண்ணிடுவேன். அதனால் பிரபு சாருக்கு என்ன ஒரு பெரிய சௌகரியமாக ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் வரல ஹீரோயின் கேரக்டரை தவிர, யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் சார் இன்றைக்கி அந்த ஆர்டிஸ்ட்டை வர முடியல, ஏதோ அங்கே மாட்டிக்கிட்டாங்களாம், இன்றைக்கி இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா லியோ பிரபு சார் கவலையப்பட மாட்டார். அவன் ராஜேந்திரன் பண்ண சொல்லு இந்த கேரக்டர் அப்படின்ட்டுவார். ஸோ இப்படி ட்ராவல் ஆச்சு. அவருடைய நாடக பேர்களே பார்த்திங்கன்னா பெக்யூலியராக இருக்கும். எரிமலையில் வசந்தம், நதிக்கு அணை வேண்டும், கீதா உபதேசம், வெண்ணிலா தேய்வதில்லை, கடல் நீர் இனிக்கும், இப்படி தான் டைட்டில் வைப்பார். அவருடைய பெஸ்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு நாகேஷ் சார். எனக்கு இந்த திரையுலகத்தில் ஒரு குரு அப்படின்னா எனக்கு நாகேஷ் சார் தான். கண்டிப்பாக நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பட் என்ன மாதிரி ட்ராவல் நமக்கு தெரியல. சொல்ல ட்ராவல்னால் எனக்கு அவர் வந்து நாடகம் பார்க்கறதுக்கு சார் வந்து இந்த நாகேஷ் சார், அதில் என்னோடய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாருமே பாராட்டுவாங்க. அப்போது நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை பாராட்டுறதுக்கு அவர் ஸ்டேஜுக்கு வந்தார் அண்ணாமலை மன்றத்தில். வந்த உடனே எங்கே அந்த பையன் இந்த கேரக்டர் பண்ண அவனை கூப்பிடுங்க அப்படின்னாரு. அப்போது லியோ பிரபு சார் சொன்னார், நாகேஷ் சார் அவனை கூப்பிட்றாரு போ அப்படின்னு. நாங்கள் போனோடனே அப்படி நின்றுட்டு நான் கையை கட்டிட்டு இப்படி நின்றுருந்தேன். உட்காரு அப்படின்னாரு. இல்லை சார் கிட்ட சார், டேய் உட்கார்றா முதல்ல அப்படின்னாரு. அப்புறம் நான் உட்கார்ந்தேன். நாகேஷ் ஒன்றும் பெரிய நடிகன் கிடையாது. உன் மனசில் நாகேஷ் பெரிய நடிகனாக இருந்தால் உன் நடிப்பை பாராட்டுறதுக்கு நான் வந்திருக்கேன்ல, அப்போ என்னை விட நீ தானே பெரிய நடிகன், உன்னை பாராட்ட நான் வந்திருக்கேன்ல, அப்போ நான் உன்னை கூப்பிட்டேன்னா நீ நேராக வந்து சேரல் போட்டா சொல்கிறேன் நாகேஷே எதுக்கு நான் கூப்பிட்டேன் அப்படின்னு உட்காரு. ஏன்னா இந்த சினிமா ஃபீல்டில் நீ யார் முன்னாடி வந்து நின்றுட்டன்னா கடைசி வரைக்கும் உன்னை நிற்க வச்சுருவான், உன்னை உட்கார வைக்கவே மாட்டான். ஏன்னா அவன் அதில் ஒரு மரியாதையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அவன் உட்காந்துட்டு நின்றுட்டு பேசுறதுல அவன் ஒரு கெத்தாக நினைப்பான். நீயும் உட்காந்துட்டே சொல்கிறா அப்படின்னு பேசிட்டேன்னா உனக்கு ஈக்குவலாக வந்துடுவான். இதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னாரு. அவர் அன்றைக்கி சொன்னதை இன்னைய வரைக்கும் கடைப்பிடிச்சிட்ருக்கேன். அதுலேருந்து அவருக்கு என்னென்னு தெரியல, ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ மருதபரணி சார் சொன்னேன் இல்லைங்களா, அவருக்கு நான் அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு படம் வந்து தெலுங்கு டு தமிழ் படம் வந்து டப் பண்ணாங்க. நாகேஷ் சாரே வந்து தமிழ் பேசினார். அப்போ நான் தான் போய் டைலாக் சொல்லிக் கொடுப்பேன் நாகேஷ் சார்கிட்ட. சார் இது இந்த மாதிரி டைலாக் எவ்வளோ மாதிரி டைலாக். அதில் எனக்கு என்னென்னா தெலுங்கு தமிழுக்கு வந்து லிப்பு அவ்வளோ அழகாக சிங்க் பண்ணுவார் நாகேஷ் சார். அப்போ சொல்லும்போது நான் சார் தெலுங்குலேருந்து தமிழுக்கு என்ன அழகாக லிப்பு சிங்க் பண்ணுறீங்க சார் அப்படின்னு நான் சொல்லணும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், அவர் பக்கத்தில் அவர் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் லெஜண்ட்டு, அவர் பக்கத்தில் இருந்து இந்த பதச்சத்தில் அவர் அவ்வளோ அழகாக தெலுங்கு தமிழையும் மேட்ச் பண்ணுவார். நான் என்ன பண்ணேன், சார் நான் லிப்பு சார், நான் லிப்பு சார், நான் லிப்பு சார்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு பீரியடில் அவர் கோவப்பட்டு ஒரு பரணி சார் கூட, பரணி இங்கே வா உள்ளே வா அப்படின்னாரு. வந்தவொடனே இவன் என்னையா அவன், நான் நல்லா பேசுகிறேன்னா லிப்பு சிங்க் பண்ணுறேன்னு சொல்லணும், இங்கே வந்து என் பக்கத்தில் வந்து என்ன லிப்பு சார் என்ன லிப்பு சார்னா, என் பொண்டாட்டியே விரும்பாத லிப்பை இவன் விரும்புகிறான் அப்படின்னாரு. ஏன்னா அவர் வந்து காஞ்சி போய் கருப்பாக அவ்வளோ பெருசு இருக்கும் வந்துட்டு அப்படியே சொன்னார், என் ஒய்ஃபே விரும்பாத லிப்பை இவன் விரும்புகிறான் அப்படின்னாரு. ஸோ அதுலேருந்து அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போய் எங்கே இருந்தாலும் என்னை கூப்பிடுவார். டக்குன்னு ஃபோன் பண்ணுவார், என்னடா பண்ணுற அப்படின்னாரு. சும்மா தான் சார் இருக்கேன். சரி வா கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்வார். இங்கேருந்து கிளம்பி அடையார் கேட்டு ஹோட்டலில் அவர் வீடு, அங்கே போனால் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அவரும் நம்ம இவர் விஎஸ் ராகவன் சார், அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. என்ன பண்ணார், காரில் ஏற்றிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவோம், அங்கே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய பழக ஆரம்பித்து பஞ்சு எனக்கு ஒரு இது. எனக்கு அவர் தான் நிறைய கற்றுக் கொடுத்தார் சினிமாவில் எப்படி இருக்கணும். என்னென்ன விஷயங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு நிறைய டவுட் இருந்திருக்கும் இல்லையா, நீங்களே போய் கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லை இல்லை, ஐயோ அவர்கிட்ட டவுட் எல்லாம் கேட்குற அளவுக்கு தைரியம் என்கிட்ட கிடையாது.
அனுபவங்கள் கேட்பேன். அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுக்கு இன்னொரு பெரிய காரணம் கேட்டிங்கன்னா, அப்போ நான் பெரிய வண்டி வச்சுருந்தேன், ஹோண்டா சிவிக் காரு. அந்த காரில் வந்து முன்னாடியில் வந்து நிறைய சாமி படங்கள்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சுருப்பேன். என் வண்டியில் வரல ஏறினாலே ஒரு தெய்வீகமாக இருக்கும். சாம்பிராணி, ஊதுபத்தி இந்த மாதிரியான ஒரு இது தான் இருக்கும். ஸோ அவர் வந்து நடிகர் சங்கத்தில் கமிட்டி மீட்டிங்லாம் நடக்கும்போது அவர் ராதாரவி சாரை பார்க்குறதுக்கு வருவார். அப்போ என்ன தான் கார் எடுத்துன்னு சொல்லி பண்ணுவார். அப்போ வரும்போது இங்கே டிரைவின் ஹோட்டல் இருக்குது இல்லைங்களா, இப்போ இல்லை, செம்மொழி பூங்காவை மாற்றிட்டாங்க. அந்த ஹோட்டலுக்கு வருவோம் நானும் அவரும். வந்து அந்த போண்டா, ஏன்னா அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து குண்டுராவ், அவர் கன்னடம், நாகேஷ் சார்து. அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு போண்டா, பஜ்ஜி, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு எங்கள் நடிகர் சங்கம் வருவோம். அவர் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே சிகரெட் பிடிப்பார். ஒரு தடவை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வண்டியிலே உட்காந்துட்டேன் வண்டி ஓட்டுறதுக்கு, சிகரெட் பிடிச்சிட்டு அந்த சிகரெட் ஸ்மெல்லோடவே அப்படியே வண்டியில் ஏறிட்டார். எனக்கு சிகரெட் ஸ்மெல் பிடிக்காது. வண்டியில் என்னன்னா டக்குன்னு நான் யார்கிட்ட பேசுகிறேன் என்னன்னு கூட தெரியாமல், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க சார், சிகரெட் எல்லாம் ஒரு இதுவாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி வாயெல்லாம் கழுவிட்டு அப்புறம் வாங்க, புகையெல்லாம் வெளில போட்டுன்னு கதவுலாம் திறந்து விட்டேன். எனக்கு கொஞ்சம் கூட நான் அதை யோசிக்கவே இல்லை. ஆனால் அவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸு. நான் சொன்னேன்னு இங்கேருந்து போய் அந்த வாஷ் பேஷனில் வாயெல்லாம் கொப்பளித்து, அங்கே அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட பாக்கு வாங்கி போட்டுக்கிட்டு அதையும் காகல் பண்ணி துப்பிட்டு கிட்ட வந்து கார்கிட்ட தெரிஞ்சோ நினைக்கும் போது ஒரு மாதிரியாக இருக்குது. கார்கிட்ட வந்து என்னை கூப்பிட்டாரு, வா அப்படின்னாரு. நான் கருத்து வந்தேன், ஸ்மெல் வருதா அப்படின்னாரு. சார் நீ தானடா சொன்னேன். ஐயோ சார் நான் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க சார், நீங்கள் உட்காருங்க சார், வண்டியில் உட்காருங்க சார்னு. அப்போ அவர் என்னை பாராட்டினார். அந்த தைரியமாக தப்பு பண்ணுறவன் எவனாக இருந்தாலும் அந்த தைரியமாக கண்டிக்கணுன்ற ஒரு குணம் இருக்குது பார்த்தியா, அது ரொம்ப நல்ல குணம், அதை விட்றாத, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுன்னாரு. அதுதான் இன்னும் வரைக்கும். ரெண்டாவது நிறைய அனுபவங்கள் நான் கேட்டிருக்கேன். அந்த படத்தில் நடிச்சிங்களே, அப்போ என்ன நடந்தது. சிவாஜி சாரும் நாகேஷ் சாரும் அந்த ரயில்வே ட்ராக்கில் ஒரு பாட்டு பாடிட்டு வருவாங்க. இது அந்த கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில், அந்த பாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் முழுக்க சிவாஜி அப்போ பண்ணியிருப்பார். இவர் சும்மா கூட நடந்துட்டு வந்துட்டுருப்பார். அதெல்லாம் கேட்டேன், எப்படி உங்களால் சும்மா அப்படிலாம் நடந்து வர முடியுதுன்னு. ஏதாவது யோசனை பண்ணணுண்டா, பக்கத்தில் நிற்கிறவர் மிகப்பெரிய இமயமலை, அவருக்கு நான் ஈக்குவலாக பண்ணல, அவர் என்னென்னமோ பண்ணுவார், நான் ஏதாவது ஒன்று பண்ணணுமில்ல, அதுக்காக தான் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் பெரும்பாலும் அவர் பாடினதை விட உங்களுடைய சேட்டைகளை தான் ரொம்ப ரசித்தாங்க ஜனங்க அப்படின்னு. அது மாதிரி எம்ஜிஆர் சாரோட நடந்த அனுபவங்கள் பயங்கரமாக சொல்லியிருக்கார் ஒவ்வொன்றும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 டிஜிட்டல் இதில் நீங்கள் எடுக்கணும், அவ்வளோ விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுத்தது தான். சிவாஜி சாருடைய டெடிக்கேஷனை பற்றி சொல்லுவார். அதெல்லாம் வந்து நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் எப்படி நடிப்பாங்க, செட்டுக்கு வந்தால் எப்படி நடிப்பாங்க, அந்த இதுலேயே எப்படி இருப்பாங்க ஒவ்வொரு விஷயமும், அதெல்லாம் நாகேஷ் சார் தான் தெய்வம், எனக்கு குரு அவர். நீங்கள் இப்போ அவர்கிட்ட கேட்குற மாதிரி நானும் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களுக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் எம்ஜிஆர் சார் தான் உங்களை ஏதோ நாடகத்தில் செலக்ட் பண்ணியிருக்காரு, உங்களுக்குள்ள கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைதான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா 77 நினைக்கிறேன் தலைவர் வந்து சிஎம் ஆனது. சிஎம் ஆன உடனே அவர் வந்து குமரிக்கண்டம்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் ஒன்று எடுத்தார். அது உலகத்தமிழ் மாநாட்டில் இப்போ இது பண்ணுறதுக்காக. அதாவது நம்ம தமிழ் நூல்கள்லாம் கடல் கொண்டு போயிடுச்சு, அதை காப்பாற்றி கொண்டு வந்த ஒரு மன்னனுடைய கதை. அவர் காப்பாற்றி கொண்டு வந்ததில் தான் இந்த சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி இதெல்லாம் இருந்தது அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒரு சின்ன ஒரு குறும்படம். அதுக்கு அந்த மன்னனாக நடிக்கணும். அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க, எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆனது தான், இறைவன் வகுத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்போ மேனுஃபேக்சரிங் டேட்டு கொடுக்குறாங்களோ பஞ்ச் பண்ணி எக்ஸ்பைரி டேட்டோடு தான் நம்ம வரோம், இங்கே முடிஞ்ச உடனே போயிடும். அதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இந்த இன்சிடெண்ட்டை சொல்லலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா 5 பேர் செலக்ட் பண்ணாங்க. அப்போ நான் கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணி இருப்பேன், கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன பையன் தான். அப்போ 77 பாருங்கள். அப்படி வந்தேன், ஒரு 5 பேர் கூப்பிட்டு போனாங்க. இதில் யார் அவர் செலக்ட் பண்ணுறாரோ அவங்க தான் மன்னனாக நடிக்க முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அப்போது வந்து அதுக்கு டைரக்டர் வந்து பா நீலகண்டன் சார், அவங்க பெரிய மேதை. அவங்கெல்லாம் அவங்க கூடலாம் நான் பழகியிருக்கேன்றது எனக்கே நினச்சி பார்த்தா அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணார், அந்த 5 பேரை கூப்பிட்டு நாளைக்கு ராமாவரம் தோட்டம் போகிறோம், தலைவர் உங்களை பார்ப்பார், அவர் யார் செலக்ட் பண்ணுறாரோ பார்த்தோம். எனக்கு நான் நடிக்கிறேன், போகிறேன், வரேன், அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, தலைவரை பார்க்க போகிறோம்
அப்படின்னு அந்த பரபரப்புலேயே காலையில் தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. காலையில் எழுந்துச்சி கூடி எங்கள் அம்மா கேட்டாங்க, எங்கடா போகிறேன்ட்டு. இல்லை எம்ஜிஆரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நேராக கிளம்பி போனேன். ராமபுரத்தோடு போனால் அங்கே நிறைய ஆட்கள் நிற்கிறாங்க. சிஎம் இல்லைங்களா அப்போ அவர், நிறைய ஆட்கள் நிற்கிறாங்க. இப்போ நேராக அங்கே உள்ளே கூட்டின்னு போய் உட்கார வச்சுட்டாங்க. அந்த தலைவர் வராரு. பர்டிகுலராக என்கிட்ட தான் சொன்னேன், ஏன்னா நான் ரொம்ப ஆர்வக்கோளாறு. தலைவரை பார்த்து ஏதாவது ஓடி போய் கட்டி பிடிச்சிடுவான்ட்டு அவர் நீலகண்டன் ஐயா வந்து சொன்னாங்க, உணர்ச்சி வசப்பட்டுறாத, தலைவர் விட்டு எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தடதடன்னு சத்தம் கட்டுது. அவர் தலைவர் வீட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ரூம்லேருந்து கீழே இறங்கி வரதெல்லாம் மரப்படிக்கட்டு தான் ராமவரம் தோட்டத்தில். பார்த்தா அவர் இறங்கி தடதடன்னு இறங்கி வந்தார். ஐயோ அம்மா, அந்த மாதிரி ஒரு கலரையும் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது. இது என்ன கலர்னு என்னால் சொல்ல முடியல. அப்படி ஒரு தகன்னு தங்கம் மாதிரி அந்த கருப்பு கவுலிங் கிளாஸுக்கும் வேண்டும், இந்த ஜம்பிங் ஜாக் மாதிரி அப்படி வந்து நின்று சாப்பிடலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார். என்ன சொன்னார்னு எனக்கு பார்க்குறதுக்குள்ளே பட்டுக்குன்னு போயிட்டார் உள்ள. செம்ம ஸ்பீடு, ஒரு கட்டத்துண்டு மாதிரி இருந்தார். எனக்கு அப்படியே பண்ண வா 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 அப்படின்னு நீலகண்டன் சார் நான் கூட்டு பின்னாடி ஓடுறாரு. ஓடி போய் அங்கே போனால் அம்மா நிற்கிறாங்க, எதில் ஜானகி அம்மா. அவங்க தலைவர் அங்கே உட்காந்துட்டார், பக்கத்தில் நீலகண்டன் சார் உட்காந்துட்டார். நாங்கள் 5 பசங்க இப்படி ஜானகி அம்மா பரிமாற தலைவரோட உட்காந்து நாங்கள் 5 பசங்களும் டிஃபன் சாப்பிட்றோம். காலையில் அவர் சாப்பிட்லாம் அப்படின்னு அவர் சொன்னது வந்து சாப்பிட்லாம் வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. புரியல, எனக்கு புரியல. நான் நீலகண்டன் சார்ட்ட போய்ட்டு என்ன சொன்னார், ஏய் சாப்பிட கூப்பிடாது வாடா அப்படின்னு சொல்லி எனக்கு அவருக்கு என்ன பயனா என்னன்னு திரும்பி கேட்டார்னா இவர் சொல்லணும். அதனால் ஒரு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும். அப்படி இது நான் அவரே பார்த்து மெய்மறந்து உட்காந்துக்கிறேன். என் தட்டில் என்ன வைக்கிறாங்க ஏது வைக்கிறாங்க எதுவும் எனக்கு தெரியாது. அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் ஐயோ என்னையா அந்த மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்னு அதெல்லாம் சாப்பிட்டோம்னா அவர் கூலிங் கிளாஸ் போட்டு அவர் என்னை பார்த்துருக்கிறார். 5 பேரையும் பார்த்துருக்காரு. பார்த்து முடிச்சுட்டு நேராக வெளியில் வந்தோடனே நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. வந்த உடனே என்னுடைய ஷோல்டரில் அப்படி தட்டி அதான் பண்ண அப்படின்ட்டு போயிட்டார். ஏன் அங்கே என்ன சொன்னேன் இங்கே என்ன சொன்ன, மறுபடியும் போய்ட்டு போய் என்ன சொன்னேன், உன்னை தான்டா செலக்ட் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணு அப்படின்ட்டு போகிறாரு. எனக்கு அப்படியே சுற்றுது. இந்த பாரதிராஜ் சார் படம் தந்தானே பறக்கிறேன் நான். ஆடிஷன் எதுவும் நடக்கல. அவர் டிஃபன் சாப்பிடும்போதே 5 பேரையும் அப்படியே பார்த்தாரு, என்ன செலக்ட் பண்ணிட்டு போயிட்டார், அவ்வளோதான். அவர் எந்த அடிப்படையில் என்ன செலக்ட் பண்ணார் போனாருன்றதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. சொல்லிட்டு அப்படி மின்னல் மாதிரி டப்புன்னு ஒன்று மறைஞ்சிட்டார். என்னன்னு அப்புறம் இங்கே வந்தேன். இது இங்கே தொட்டுட்டார் இல்லைங்களா, இதை வந்து யாரையும் நான் தொட விடலை. இப்போது புஷ்பா படத்தில் இந்த அல்லு அர்ஜுன் இப்படி வருவாங்களா, அந்த மாதிரி ஆயிட்டேன் நான். யார்கிட்ட தொடாது இந்த பக்கம் வா, ஏன் இது தலைவர் தொட்ட இடம் அப்படி இப்படியே இருந்தேன் நான். கடைசியில் 1 வாரம் ஆச்சுமா, எங்கள் அம்மா இவ்வளோ பெரிய வெறுவு கட்டை எடுத்து அடித்து தான் அந்த சட்டையை கட்டலாம் கழட்டினாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவம். ஒன்று இப்போ 1 வாரமாக அதே அழுக்கு சட்டையை போட்டுன்னு குளிக்க மாட்டேங்கிற ஒன்றும் மாட்டேங்கிற போட்டு அடித்து சட்டையை கட்டி தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஆனால் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, எல்லாமே ஃபிக்ஸ் ஆனதான்ட்டு. எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம், அவரை பிடிக்காது எனக்கு. கரெக்டாக வந்து வேஷமெல்லாம் போட்டாச்சு. ஃபிலிம் சிட்டியில் தான் ஷூட்டிங். அங்கே வந்து தர்பார் செட்டு போட்டாங்க. நான் மன்னனா அங்கேருந்து இந்த ராஜாதி ராஜா அப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து மன்னனா உட்காரணும், நாட்டியம் ஆரம்பமாகட்டும் அப்படின்னா. அப்போது அவங்க நாட்டியம் ஆடுறதுக்கு ஒரு பொண்ணு வந்து நின்றுது. அவங்கள சுற்றி நிறைய தோழிகள் டான்ஸ். இந்த நாட்டியம் ஆரம்பமாகட்டும் மட்டும்தான் நான் சொன்னேன். அங்கே பொண்ணு வந்து நின்றுது. அதுக்குள்ளே ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க. என் நீலகண்டன் சார் வந்து சொன்னார், ராஜேந்திரா ஒரு நிமிஷமா அப்படின்னார். நான் போய் என்னப்பா, இல்லை உங்கள் அப்பா இறந்துட்டார், அதனால் நீ உடனே கிளம்புன்னு. நான் இப்போ அவரில் எங்கள் அப்பா செத்தா சாப்பிட்டாங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க முதல்ல ஷூட்டிங் பண்ணுங்க அப்படின்னு. அவர் பழின்னு அடிச்சிட்டார். என்னடா பேசுகிற நீ, தலைவருக்கு தெரிஞ்சுன்னா உன்னை தோலை உரிச்சிடுவார், போடா முதல்ல அப்படின்னாரு. போய் உன் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வா, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். நான் போயிட்டு வர்றதுக்குள்ளார வேற ஒருத்தரை போட்டு அந்த ஷூட்டிங் எடுத்துட்டாங்க. இதில் என்ன பியூட்டின்னா, நான் வந்து மன்னனாக வந்து உட்காந்து நாட்டியம் ஆரம்பமாகட்டும்னு அந்த பொண்ணு வந்து எனக்கு வணக்கம் சொல்லிட்டு பரதநாட்டியம் ஆட ஆரம்பித்தாங்க தெரியுங்களா, அந்த பொண்ணு தான் என் ஒய்ஃப். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் ஆகி வருது பாருங்கள். எல்லாமே இவங்க தான் இப்படி வரணும் போகணுன்ட்டு. என் ஒய்ஃபோட என்னை கம்பேர் பண்ணி பார்த்தா எந்த வகையிலையும் நான் அவங்களுக்கு பொருத்தமே கிடையாது. ஏன்னா அவங்க ஹீரோயினாக பண்ணிக்கிட்டு இருந்தபோது நான் சின்ன சின்ன குட்டி கேரக்டர் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ அவங்களெல்லாம் போய் பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெரிய நாடகத்துலேயும் சரி, கவுண்டமணி, செந்தில்
இவங்களோடெல்லாம் வந்து அவங்க நடிச்சிட்டு இருந்த பீரியடு. ஸோ அவங்க வந்து வாழ்க்கை துணைவியாக ஆனாங்க. 40 வருஷம் ஓடி போச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் மீட் பண்ணியிருக்கீங்களா? நான் அவருடைய கட்சியில் இருந்தேன்ல, அதிமுக கட்சியில் இருந்தேன். அப்போ வந்து தொண்டரணி தலைவரில் 21வது பேட்ச் நான். இப்போ வளர்மதி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க, தாம்பரம் லட்சுமி அம்மா, திருப்பூர் மணிமாறன் சாரு, சைதை துரைசாமி சாரு, இவங்க எல்லாமே எங்களுக்கு தொண்டரணிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்க அவங்கெல்லாம். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் எங்கள் அம்மானுடைய ஒரு சில ப்ரெஷர்னால, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. ஸோ அவங்க வந்து என்னுடைய போக்கு, என்னுடைய வேகம், ஸ்பீடு இதெல்லாம் பார்த்துட்டு நான் எங்கேயாவது வேறு வழியில் திசை மாதிரி போயிடுவேனோ அப்படின்னு பயந்துட்டு, நீ எல்லாம் வேணாப்பா, நீ வாப்பா அப்படின்னு சொல்லி என்னை பிரித்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நாடகம், சினிமா இதெல்லாம் வந்து வந்தது. அதே மாதிரி சிவாஜி சார் பார்த்துருக்கீங்களா? தர்மகர்த்தா ஒரு படம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த படம் நான் ஹீரோவாக நடிக்கும்போது ஒன்று வந்து மென்டலு, இன்னொன்று வந்து யங்கேஜு, இன்னொன்று வந்து ஓல்டு, 3 கேரக்டர் நான் பண்ணேன். ஏன்னா இவன் நாடகத்தை பார்க்கணும், அவ்வளோ நல்லா நடிப்பான்டாவன், தெய்வ மகனில் நான் நடித்த மாதிரியே நடிப்பான்னும் போது இதை விட வேறு என்ன அவார்டு வேணும்? அப்படியே விழுந்தேன் சாஷ்டாங்கமாக ஒரு காலில், அழுகுறேன் சொல்லும்போது யாராவது அந்த மாதிரி அழுதேன். அவர் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு இப்படி தலையை தட்டினார்.